கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2. அதில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த தியானிக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறதோட நமக்கு எதுவுமே ஞாபகத்தில் நிற்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தியானம் பண்ணணும். நீ நல்லா அந்த வசனத்தை திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது அது உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை வெளியில் கொண்டு வரும்னு சொல்லி அது நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு மதத்தார் ஒரு லைட்டை வச்சுட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க, அது தூக்கம்தான் வரும். அது தியானிக்க முடியாது. இது நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது தியானங்கிறது வேற. அவருடைய வார்த்தையே திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது, அதாவது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் எடுத்து வச்சுட்டு தியானிச்சோன்னா அந்த வசனத்தையே திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அது உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நமக்கு வெளிப்பாடாகும். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி தியானிக்கிற மனுஷன் எந்த டைம் சொல்லியிருக்கு பாருங்க, இரவும் பகலும்னா 24/7. அப்படி தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்கணும். சும்மா இப்படி நெஞ்சில் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம், இல்லை நம்ம பெட்டில் பக்கத்தில் பிலோ கிட்ட வச்சிட்டு இருக்கோம், நம்ம பிரியமாக இருக்கிறோங்கிறது கிடையாது. அது பிரியத்தை காட்டாது. எது பிரியம்னா அவரோடதை தியானிக்கணும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. பாக்கியம் சொல்லும்போது அது ஒரு ஒரு லிமிட்லெஸ் பிளெஸ்ஸிங்ஸ், அன்லிமிட்டெட் பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்க. அதுதான் பாக்கியம் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற பாக்கியம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு ட்ரெயின் ஃபுல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி வரும். ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது, உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. நம்ம மனுஷன் எந்த மாதிரி அவன் வாழ்கிறானோ அவனோட வாழ்க்கை தரத்தை பொறுத்து இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அந்த வார்த்தையை தியானிக்கிற நேரங்கள்லேயே ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஃப்ளட் கேட்ஸ், ஹெவனோடைய ஃப்ளட் கேட்ஸ் திறந்ததுன்னா அப்படியே ஃப்ளோ ஆகும், பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ளோ ஆகும். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் இப்படிப்பட்ட தியானங்களை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை வசனங்கள் ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் தியானிக்கிறதுனால அது உள்ளே இருக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து கிரகிச்சு போகிறோம். எங்களுடைய மனம் பூரிப்பாக நிரம்பி வழியுது, ஆசீர்வாதங்களும் அதோட வருது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அவர் சொன்னாரு, என்னுடைய வார்த்தை மேல நீ பிரியமாறு. என்னோட வசனத்தை டெய்லி வாசி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அவர் வேதத்துல என்ன சொல்லியிருக்காரோ அதை வாசிச்சு பாரு, அதை தேடு, அதுபடி செய்யு. அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த லாஸ், ஆண்டவருடைய காடோட லாஸ் ஒன்றுமே நீ விட்டு விடாத. எல்லாமே கீழ்ப்படிச்சு செய்யும்போது, செவி கொடுக்கும் பொழுது நீ விக்கினமின்றி வாழ்வன்னு சொல்லியிருக்க ஒரு வசனங்கள்ல. ஆபத்தே உனக்கு வராது, வந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நிறைய காரியங்கள் கர்த்தர் பிளெஸ்ஸிங்கா நமக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்காரு. நம்ம எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்ற ஒரு தெய்வம். கேட்கறதோட நிறுத்துறது இல்லை, அவர் கட்டாயமா கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேரோட பைபிள் ஷெல்ஃபில் இருக்கும் பாருங்க. பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்னோன்னே பைபிள் எடுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஷெல்ஃபில் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தூசியை தட்டுவாங்க பாருங்க. அப்போ எவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்ததுனால அந்த பைபிள் மேலே தூசி வந்திருக்கு. அப்போ பாஸ்டர் அதை பற்றி தெரியாமல் இருக்குமா அவருக்கு? அவர் யோசிப்பார், இந்த குடும்பத்தில் பைபிள் வாசிக்க மாட்டாங்க போல் அப்படின்னு. நம்ம பைபிள் வாசிக்காமல் என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் இந்த வேதத்தை நம்ம கையில் எதுக்கு கொடுத்துருக்குறாருன்னா, இந்த வார்த்தைக்குள்ளே தான் ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளே தான் அருமையான சத்தியம் இருக்குது, ஆவி இருக்குது, வல்லமை இருக்குது. இதை நீ வாசிக்காமல் நீ ஜெபம் பண்ணி எதுக்கு அப்படிங்கிறாரு. அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாங்களாம் முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவோம். அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அதோட கூட ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் மித்த காரியங்கள். டிவியில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்கள தான் போட்டு விட்ருவோம், இல்லைன்னா வர்ஷிப் இருக்குன்னா போட்டு விட்ருவோம். இதெல்லாம் அப்படியே அந்த காலை நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே அப்படியே கடந்து வரும்பொழுது அவ்வளோ ஒரு மேன்மையாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரோட பிரசன்னம் வீட்டுக்குள்ளே வரும்.
இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எப்படி பாக்கியவானாக மாறுவோம்? இன்றைக்கி எனக்கு பாக்கியமே இல்லை, நன்மையே இல்லைன்னா வேதத்தை வாசிங்க, அதை தியானம் பண்ணுங்க. அதை நிறவும் பகலும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அசை போடும். கொஞ்சம் எண்ணத்தையும் எடுத்து நல்லா முழுங்கிடும். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மரத்துக்கடியில் அது வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து திருப்பி சவைச்சி ருசிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிடும். அது மாதிரி தான் தியானிக்கிறதும். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம அதை அப்படியே தியானிக்கணும். அது அந்த வசனம் ஆனது அப்படியே அதோடைய முழு அர்த்தத்தோட, பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற அந்த முழு அர்த்தத்தோட நம்மளுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்திலையும் போகணும். நம்ம ரத்தத்துக்குள்ள அந்த வசனம் கலக்கணும், நம்மளுடைய ஆவிக்குள்ள அந்த வசனம் போகணும், நம்மளுடைய ஆத்மாக்குள்ள அந்த வசனம் போகணும். ஒவ்வொரு நரம்புக்குள்ளேயும், ஒவ்வொரு எலும்புக்குள்ளேயும், இனத்துக்குள்ளேயும், இரத்த குழாய்களுக்குள்ளேயும் இந்த வசனம் போகணும். அப்படி இருந்ததுனா தான் அது நமக்கு புஷ்டியா இருப்போம், நம்ம பாக்கியவானா இருப்போம். இந்த மாதிரி உள்ள காரியங்களை செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் செய்யலையா? இனி செய்யுங்க, உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனே, உங்களுடைய வசனம் எங்களுக்கு தெரியலன்னா வேஸ்ட்ன்னு தான் சொல்லுவாண்டவர். எத்தனையோ பேர் பாமரத்து ஜனங்க, படிக்காதவங்க, அவங்களுக்கு கூட நீங்க வசனத்தை தெளிவுபடுத்துறீங்கப்பா. அவங்க ஆலயத்துக்கு அவங்க நன்மையை பெற்றுக்கொள்றாங்கப்பா. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டு அது அப்படியே உண்மைன்னு சொல்லிட்டு முற்றிலுமா அவங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அப்படி ஒண்ணுமே படிப்பில்லாதவங்க கூட ஆண்டவரை தரிசிக்கிறாங்க, ஆண்டவரோட அன்பை ருசிக்கிறாங்க, ஆண்டவரை உடைய அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்றாங்க. பாக்கியவானா இருக்கிறாங்க, பாக்கியவதியா இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் பைபிளை வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ஷெல்ஃப்லேயே வச்சிருக்காங்க, அலங்கார பொருளாக ஆக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவரே, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் ஏழை எளியவங்க, பணக்காரங்க, திக்கற்றவங்க அப்படின்னு யாரையும் நீங்கள் வகை பிரித்து பார்க்கறதில்ல. யார் வேதத்தை தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாக்கியம் உண்டாகும்படிக்கு சேருவீங்க. பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இப்படிப்பட்ட பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுக்கு கிடைக்கிறது. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கிற உம்முடைய கிருபை அத்தனைக்கும் நன்றி. உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இரக்கத்துக்காக, உருக்கத்துக்காக, மன அமைதிக்காக நன்றி. சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லா விதமான ஆஸ்தியும் பெற்று சுகமாய் வாழ கொடுக்கிற கிருபைகளுக்காக கோடி கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for watching this video. Enjoy your day.